திமுக ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னடா வெற்றி அறிக்கைன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்ன இது வெற்றி அறிக்கைன்னு சொன்னேன். அவங்க ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார், வெற்றி அறிக்கையை விட்டுட்டாங்க, ஒன்றும் இல்லை இதில் அப்படின்னாரு. கடன் வச்சுட்டு இருக்கீங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. 13 லட்சம் ரூபாய் கடன், 13 லட்சம் கோடி கடன், எல்லாத்துலயும் நஷ்டம், ஊழல், அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு தனிநபர் மேல 1,28,000 ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க. நிதி பற்றாக்குறை இருக்கு, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்க தலைவர் சட்டமன்றத்தில் ஏஞ்சி பேசின அடுத்த செகண்ட் பிஎஃப் நடைய கட்டுறீங்க, ஓடுறீங்க வெளியே, பதில் இல்லை. அடுத்த சட்டமன்றம் வருது, இருங்க, இந்த வருது பட்ஜெட் செஷன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பிஎஃப் தானே சொன்னாரு பார்ட்டி ஃபண்டுன்னு. இந்த அடுத்த மதுரை ஊழல் ஒன்று இருக்கு, அது ஆடிட்டிங் போட்டாச்சு, நடந்துட்டு இருக்கு. கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு ஆடிட்டிங், அந்த ஆடிட்டிங் வரப்போகுது. அடுத்தது இந்து அறநிலையத்துறை, அதுல ஒரு ஆடிட்டிங் போட்டிருக்கேன், அதுவும் வரப்போகுது. பக்கத்துல தான் இருக்கிற ஆர்வர்ல வரும், ஒன்று ஒன்றா வரும். மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த 5 வருஷத்துல. இன்னைக்கு எவ்வளவு பேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம வச்சிருக்கிறோம், கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். ஒரு பச்சை பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது சட்டமன்றத்தில் பார்த்தேன் நான். தலைவர் சொல்றாரு பார்ட்டி ஃபண்ட் எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. உடனே நினைச்சிட்டாங்க, எப்படி எங்களை சொல்லலாம் பார்ட்டி ஃபண்டுன்னு. நானும் அதே சட்டமன்றம் தான் இருக்கிறேன், நானும் அதே கல்வி நிறுவனம் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுல நான் என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், நான் தான் சாட்சி, பார்த்துங்க, நான் தான் சாட்சி. ஓட்டாங்க எந்த அமைச்சர், ஏன்னா ஒரு சர்டிபிகேஷன் வாங்கினா அவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அழகா, 700 பேருக்கு 500 பேருக்கு நான் கல்லூரி ஸ்கூல் சர்டிபிகேட் கொடுத்தேன், ஒரு பைசா கூட வாங்கல. சிஎம்டி அப்ரூவல் போறாங்க, காலேஜஸ் அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு பைசா கிடையாது. நீ கரப்ஷனே கிடையாது. கிளீன் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நம்ம தலைவர் கொடுத்துட்டு, கிளீன் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அந்த திராணி கிடையாது உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். எங்க தலைவர் பாணியில பேசவே மாட்டார், செயல் வடிவில் தான் காட்டுவார், செயலே செஞ்சுட்டு இருப்போம். பாருங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துல பாருங்க என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க. நிறைய விஷயங்கள் தலைவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்ய போறோம்.